கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்லுகிறார், பிதா இயேசுவினிடத்தில் அன்பாக இருக்கிறார். பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள அன்பை குறித்து நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். பிதா கிறிஸ்துவின் மேல் அவ்வளவு அன்பாக இருந்தார். இயேசு பிதாவின் மேலாக அன்பாக இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அதே வண்ணமாக நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. நம்முடைய அன்பில் குறைவு இருக்கக்கூடாது. நம்முடைய அன்பு எதிலே நிலைத்திருக்கிறது? நம்முடைய மற்றவர்கள் அல்லது நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்புகள், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை நாம் எந்த விதத்தில் நேசிக்கிறோம்? நான், என் குடும்பம், எனக்கென்று சொல்லி ஒரு வட்டத்தை போட்டுவிட்டு அவர்களில் மட்டும் நான் நேசிக்கிறவனாக சுயநலத்தோடு கூட இருப்பேனானால், இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நாம் அவரிலே நாம் அன்பாய் இருக்கிறது போல, நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் மற்றவர்களையும் அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மற்றவர்களையும் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த நாளிலும் நம் ஆண்டவர் ஒரு மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார், கனி கொடுக்கக்கூடிய செடி. நாம் வணங்குகிற நம் ஆண்டவர் கனி கொடுப்பாரானால் நாமும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளைகளில் ஒன்று, இயேசு நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோம், அதே போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட ஒரு விசை நம்முடைய இதயத்தை யோசித்து பார்க்கலாமா, சிந்தித்து பார்க்கலாமா? நான் யார் மேல் அன்பு இல்லாமல் இருக்கிறேன்? யாரிடத்தில் அன்பு குறைவுள்ளவனாக இருக்கிறேன்? யாரிடத்திலாவது அன்பு அதிகமாக காட்டிக்கொண்டு என்னோட அன்பு காட்டாதபடிக்கு பகை உணர்வு இருக்குமானால், இந்த நாளில் இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. நம்முடைய பகை உணர்வை மறந்து, நம்முடைய பகையை மறந்தவர்களாக நாம் சமாதானம் பொருந்துவோம், அன்பிலே நிலைத்திருப்போம். அன்பு ஒரு நாளும் ஒழியாது. அன்பு சமாதானத்தை வெளிப்படுத்தும். அன்பு இயேசுவை வெளிப்படுத்தும். இயேசு அன்பாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நிலைத்திருக்கும் பொழுது நாம் இயேசுவை வெளிப்படுத்துவோம், கனி கொடுக்க ஆரம்பிப்போம். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. அன்பே கடவுள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அன்பில்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பிலை நிலைத்திருந்து உம்மை வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகம் இயேசுவின் அன்பை காணட்டும். ஆண்டவரே, காயப்பட்டு, இதயத்திலே காயப்பட்டு அநேகர் இருக்கிறார்கள். அந்த இதயத்தை ஆறுதல் படுத்தும், உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உம்மை வெளிப்படுத்த, உம்முடைய அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.